இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பெலிரோ பிக்கப்பில் மேக்ஸ் பிக்கப் 210 கெப்பாசிட்டி வண்டிங்க. இது வந்து கம்பி லோடு போட்ட வண்டிங்க. சிமெண்ட்டு மூட்டை கம்பி லோடு ஏற்றிட்டு போகிற மாதிரி பர்பஸ்க்குங்க. கம்பி லோடுக்கு ஏற்றுறதுனால பாடி கொஞ்சம் குட்டையாக தாங்க போடுவோம். 3 4 5 டன் வரைக்கும் ஏற்றுறதுனால பாடி ஹம்பாகிட்ட வந்து அலம்பிடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கம்பி வச்சா வளையாத அளவுக்கு சேனலில் போட்டிருக்கோங்க. 3க்கு 1 சேனல் ஒரே சேனலில் வளைச்சி சேனல்லே சப்போர்ட் கொடுத்துருக்குங்க. சைடு பாடி 1/5 ஆங்கிளில் கொடுத்துருக்குங்க. எல்லாம் 4 மூளைக்கு சேனல் மட்டும் ஹெவியான சேனல் போட்டிருக்குங்க. இது வைசாக் சேனல், இது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதே மாதிரி உள்ள ஷீட் ஒர்க்லாம் பண்ணியிருக்குங்க. 3mm ஷீட் போட்டிருக்கேன் உள்ள. ப்ளைன் ஷீட்டு, சைடெலாம் 2mm ஷீட்டுங்க. மூட்டை வச்சு சௌரியமாக இருக்கும். பேக்கில் வந்து 4க்கு 2 சேனல் லோடாங்கில் கொடுத்துருக்குங்க. கம்பி வச்சாலும் வளையாத அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ வளையாத அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்குங்க. வேறு பார்த்திங்கன்னா டோருக்கு 2mm ஷீட்டு தான் போட்டிருக்குங்க. டோர் உருட்டி போட்டிருக்குங்க. முக்கால் ராடு ஹெவியாக தானுங்க இருக்கும். அதே மாதிரி ஹீரோ பட்டெல்லாம் 1.5 பட்டா தானுங்க, எல்லாம் ஹெவியாக இருக்குங்க. சைடு பாடின்னு பார்த்தீங்கன்னா சைடு ஆர்டிஓ பம்பர் 4 சைடு போட்டிருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கழட்டுற மாதிரி போட்டிருக்கேன். பேக்கில் வந்து ஃபிக்ஸடாக போட்டிருக்கோங்க. அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இது வண்டி இது கரூர் தாங்க. ஏற்கனவே இதே மாதிரி வண்டி ஒன்று போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி வேணும்னு கேட்டாங்க, அதே மாதிரி போட்டு கொடுத்தாச்சுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. சேம் இதே மாதிரி வேணாலும் உங்களுக்கு போட்டுக்கலாங்க. இதோட ஹெவியாகவும் போட்டுக்கலாங்க. என்ன பர்பஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாங்க.